என் இனிய தமிழ் நண்பர்களுக்கு புரிசெய்ரா சுந்தரின் அன்பான வணக்கங்கள். நிறைய பேர் என்கிட்ட என்ன கேட்குறாங்க, சார் முதலீடு நல்லதா? வர்த்தகம் நல்லதா? அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவா நான் சொல்லுவேன், சப்போஸ் என்கிட்ட ஒரு நண்பர் வராரு, சார் என்கிட்ட ஒரு 5,00,00,000 இருக்குது சார். எதில முதலீடு பண்ணலாம்? ரியல் எஸ்டேட்டில முதலீடு பண்ணலாமா? தங்கத்தில முதலீடு பண்ணலாமா? அப்படின்னு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடலாமா? பிஸ்னஸில் போடலாமா? ஷேர் மார்க்கெட்டில் போடலாமா? அப்படின்னு கேட்கும்போது, பொதுவா யாரா இருந்தாலுமே ஆன்சர் வந்து ரொம்ப சிம்பிள். நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. அடுத்த 1 வருஷத்துல எது நல்லா போகும்னு தெரியாது. ஆனால் நாங்க ரூ. 5,00,00,000 இருந்ததுன்னா, அந்த 5ஆ பிரிச்சு ரியல் எஸ்டேட்ல ரூ. 1,00,00,000, கோல்டுல ரூ. 1,00,00,000, ஈக்விட்டி மார்க்கெட்ல ரூ. 1,00,00,000 அப்படி போட்டு விட்டுருங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுதான் வந்து டைவர்சிஃபிகேஷன். அதே போல வந்து எதனால நம்ம அந்த மாதிரி சொல்றோம்னா, அடுத்த 1 வருஷத்துல எது நல்லா இருக்கும்? ஒரு பீரியட் வந்து கோல்டு வந்து கோல்டன் பீரியட்ல இருக்கும். ஒரு பீரியட் வந்து ஸ்டாக் மார்க்கெட் டைமண்ட் பீரியடில் இருக்கும். ஸோ நமக்கு தெரியாது. அதே போல் தான் வந்து முதலீடும் சரி, வர்த்தகமும் சரி, தினசரி வர்த்தகம் அது இருக்குது. ஸோ ஒரு கோல்டன் பீரியட் வந்து தினசரி வர்த்தகர்களுக்கு இருக்கும். கிட்டத்தட்ட 2018லேருந்து 2022 வரைக்கும் அந்த கோல்டன் பீரியட் இருந்தது. பட் இப்போ நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. அதே போல் ஒரு கோல்டன் பீரியடில் பொசிஷனல் ட்ரேடர்ஸ்க்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு பீரியடில் வந்து முதலீட்டாளர்கள் நல்லா இருந்தது. ஸோ முதலீடு சிறந்ததா, வர்த்தகம் சிறந்ததா அப்படிங்கிறது வந்து அதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். உங்களுக்கு எதில் ஸ்பெஷலைசேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வர்த்தகத்தில் இருக்கிற ஒரு வசதி என்ன அப்படின்னா, சார் ஸ்டாக் மார்க்கெட் நல்லா இல்லை சார், இன்னும் இறங்கிடும் சார், ஒன்றும் பெருசாக ஏறாது சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதை நீங்கள் முதலீட்டாளராக அதை நீங்கள் கேப்சர் பண்ண முடியாது. முதலீட்டாளர் எப்போ கேப்சர் பண்ண முடியும்னா, ஏறும்னு நினச்சால் அதை வாங்கலாம், ஏறுச்சுன்னா நீங்கள் விற்கலாம். ஆனால் பங்குச்சந்தைகள் ஏறாதுங்க, இறங்க தாங்க செய்யும், ரொம்ப வீக்காக இருக்குதுங்க, ட்ரம்ப் டேரிஃப் இருக்குங்க, கார்பரேட் ரிசல்ட்லாம் மோசமாக இருக்குங்க, அப்படி இப்படின்னு நினச்சிங்கனாக்கா, அதை நீங்கள் வந்து ஒரு முதலீட்டாளராக நீங்கள் வந்து கேப்சர் பண்ண முடியாது. ஆனால் இது வர்த்தகராக இருந்தால் ஷார்ட் செல்லிங் சொல்லுவாங்க. மார்க்கெட் மேலே போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லாங் போகலாம், மார்க்கெட் கீழே போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஷார்ட் போகலாம், அல்லது மார்க்கெட் கீழே வரும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கால் ஆப்ஷன் செல் பண்ணலாம், அல்லது புட் ஆப்ஷன் பை பண்ணலாம், அல்லது மார்க்கெட் மேலே போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் புட் ஆப்ஷன் செல் பண்ணலாம், அல்லது கால் ஆப்ஷன் பை பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு வசதிகள்லாம் இதில் இருக்குது. ஆனால் பொதுவாக நான் சொல்லுவேன், முதலீடுங்கிறது வந்து ஒன் வே டிராஃபிக், அது ஒரு வழியாக தான் போக முடியும். ஆனால் வர்த்தகம்ங்கிறது வந்து 2 வே டிராஃபிக், நீங்கள் இப்படியும் போகலாம், இப்படியும் போகலாம். ஆனால் அதே நேரத்தில் வர்த்தகம் அப்படின்னு வரும்போது அதுக்கு நிறைய ப்ளஸ் பாயிண்ட்டு, மைனஸ் பாயிண்ட்டு இருக்குது. அது வந்து ஒட்டு மொத்தமாக வந்து இது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட முடியாது. இந்த ஷார்ட் செல்லிங் அப்படின்னு சொல்கிறது வந்து என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் இந்த டிவியை வாட்ச் பண்ணுவாங்க, செய்திகளை பார்ப்பாங்க, எல்லாமே கெட்ட செய்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, எல்லாமே கெட்ட செய்தியாக இருக்குதுன்னா பங்குச்சந்தைகள் ஏறாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஷார்ட் செல்லிங் பண்ணுவாங்க, அல்லது நிறைய காலை விற்பாங்க. திடீர்னு ஏதாவது ஒரு நல்ல நியூஸ் வந்ததுன்னா ஒரே நாளில் ஒட்டுமொத்தமாக ஏறிடும். இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி சொல்கிறேன் பாருங்கள். இந்த சிந்தூர் ஆப்ரேஷன் சொல்லிட்டு இந்தியா வந்து பாகிஸ்தான் மேலே சண்டை போட்டாங்க. அந்த சண்டை நடக்க, அடடா, எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி கடைசியாக அந்த போர் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1991 அமெரிக்காவுக்கும் ஈராக்குக்கும் நடந்த போர். அது ஒரு நாள் 2 நாளில் முடிவுக்கு வந்துடுச்சு. அதுக்கு அடுத்தது வந்து 22 ரஷ்யா யுக்ரைன் போர். ரஷ்யா ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நாடு. பட் இருந்தாலுமே அது யுக்ரைன் கூட சண்டை போட்டு ஒன்றும் ஆளலை. அது தொடர்ந்து அந்த சண்டை 2 வருஷம் 3 வருஷமாக தொடர்ந்து இன்றைக்கி வரைக்கும் தொடர்ந்து நீடிச்சுன்னு இருக்குது. அது 2 நாட்டு பொருளாதாரத்தையுமே பயங்கரமாக பாதிச்சிச்சு. அதை பார்த்த உடனே நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, அதான் இந்தியாவும் பாகிஸ்தானும் சண்டை போடுறாங்க, இது பாகிஸ்தான் இது ரஷ்யா யுக்ரைன் மாதிரி ஆகிட போகுது, 2 வருஷம் 3 வருஷத்துக்கு தொடர்ந்து சண்டை நடந்து இருந்ததுனாக்கா நம்முடைய பொருளாதாரமும் மிகப்பெரிய லெவலில் பாதிக்கும், பாகிஸ்தான் பொருளாதாரமும் மிகப்பெரிய லெவலில் பாதிக்கும். பாகிஸ்தான் பொருளாதாரத்தை பற்றி நமக்கு என்ன கவலை, நம்முடைய பொருளாதாரம் நிறைய பாதிக்கும், அதனால் பங்குச்சந்தைகள் ரொம்ப கீழே வரும் அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் ரைட் அண்ட் சென்டர் ஷார்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் திடீர்னு ஒரு நாள் ஆச்சு, ஒரு சீஸ்ஃபயர், போர் நிறுத்தம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. அது வந்து மே மாதம் 12ஆம் தேதி. அது பண்ண உடனே அன்னைக்கு வந்து நிஃப்டி கிட்டத்தட்ட 1000 புள்ளிகள் ஏறுச்சு, அதாவது 4%. ஸோ
அது ஷார்ட் அடிச்சவங்க கதைலாம் என்ன ஆயிருக்கும். இதனால் வந்து அதாவது சரியான நேரத்தில் ஷார்ட் அடிச்சிருந்தால், அதாவது வந்து போன வருஷம் அக்டோபர் மாதம் நிஃப்டி வந்து 26,000க்கு மேலே இருந்தது. அந்த 26,000க்கு மேலே இருக்கும்போது எங்கேயாவது ஒருத்தர் ஷார்ட் செல்லிங் பண்ணியிருந்தாங்கன்னா, இன்றைக்கு வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது இந்த மாதிரி நடுவில் அது வந்து 22,000க்கு கீழே போயிட்டு திரும்ப மேலே வந்து திரும்ப 25,000 தாண்டி போனப்போ அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எந்த இடத்துல ஷார்ட் அடிக்கிறீங்க, ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க எஃபிஷியன்ட் மார்க்கெட் ஹைப்போதசிஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் மார்க்கெட்டில் ஆல்ரெடி ஃபேக்டரின் ஆகிட்டுருக்கும். எல்லாமே நெகட்டிவாக பேசுகிறாங்கன்னா, ஸோ அப்போ அந்த விஷயம் உங்களுக்கு மட்டுமா தெரியும், எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும் அது நெகட்டிவ். அதனால் எல்லாம் ஆல்ரெடி ஷார்ட் அடிச்சுட்டு இருப்பானுங்க. அப்போ போய் நீங்கள் கடைசியாக போய் நீங்கள் ஷார்ட் அடிச்சிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு நல்ல செய்தி வரும்போது வேகமாக ஏறும். அப்போ வந்து பெரிய அளவில் நஷ்டமாகும். ஸோ இது மாதிரி நடந்த சில நிகழ்ச்சிகள் இதுக்கு முன்னாடி சொல்கிறேன் பாருங்கள். 2019 அப்போ வந்து நிர்மலா சீதாராமன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருந்தப்போ, இப்போ அவங்க தான் இருக்கிறாங்க, அது வேறு விஷயம். ஏதோ ஒரு ஃப்ளோவில் ஏதாவது வார்த்தை தப்பாக வந்துடக்கூடாது. எஃப்ஐஐ வந்து ஏதோ ஒரு காரணத்தினால தொடர்ந்து பங்குகள் வந்து சரிஞ்சிக்கின்னு இருந்தது. தொடர்ந்து பங்குகளை எஃப்ஐஐ வந்து விற்றுக்கின்னு இருந்தாங்க. அப்போது ஒரு கவர்மெண்ட்டில் என்ன பண்ணாங்க, என்னடா பண்ணுறது, இவனுங்க எஃப்ஐஐ விற்றுக்கின்னு இருக்கிறானுங்க, இவங்களுக்கு ஏதாவது ஒரு ஷாக் தெரப்பி கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அந்த எஃப்ஐஐ விற்கும்போது என்னாகும், பங்குகள் இறங்கும். ரொம்ப பங்குகள் இறங்கும்போது என்ன போகும், நம்முடைய வர்த்தகர்கள்லாம் கூட சேர்ந்துன்னு போய் ஷார்ட் அடிப்பாங்க. ஸோ அந்த எஃப்ஐஐ வந்து புட்சாலி, அவன் முதலே விற்றுட்ருப்பான். இந்த நம்ம ஆளுக்கு போய் ஷார்ட் அடிக்கிறவங்க கடைசி நேரத்தில் போய் ஷார்ட் அடிப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணாங்க, ஒரு வெள்ளிக்கிழமை காலையில் 10 மணிக்கு வந்து நாங்கள் வந்து கார்ப்பரேட் டேக்ஸ் வந்து 30% 22% குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான், உடனே மார்க்கெட் பிச்சுக்குன்னு மேலே போச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்ச நிறைய நண்பர்கள் வந்து அன்றைக்கி ஷார்ட் அடிச்சவங்களாம் நிறைய பேர் பேங்க்ரப்ட் ஆகிட்டாங்க. என்னுடைய ஒரு நண்பர் வந்து அவர் கேபிட்டல் 50 லட்சம் தான் இருந்தது, அன்றைக்கி அவருக்கு 75 லட்சம் லாஸ் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு 4 பேர் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ட மேனிக்கெலாம் ஷார்ட் அடிச்சிங்கன்னா ஒரு இதுவாகும். ஸோ இது ஒன்று. இது வந்து ஷார்ட் சைடில் மட்டும் இல்லை, லாங் சைட்லேயும். ஒரு தடவை என்ன பண்ணாங்க, ரகுராமராஜன் வந்து ஆர்பிஐ கவர்னராக இருந்தப்போ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இறக்குவாருன்னு எதிர்பார்த்து கண்ட மேனிக்கு எல்லாரும் ஷேரை வாங்கி வச்சுருந்தாங்க. ஆனால் என்ன பண்ணார், அந்த ஆர்பிஐ பாலிசியில் அவர் இறக்கலை. அவ்வளோதான், உடனே பங்குகள் வந்து இறங்க ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பேர் ஏகப்பட்ட லாஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4-5 நாள் கழிச்சு இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்தது. பரவாயில்ல, இப்போ இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்துருக்குது, நான் இன்றைக்கி வட்டி விகிதங்களை குறைக்கிறேன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. பொதுவாக வந்து ஆர்பிஐயில் வந்து அந்த 2 மாதத்துக்கு ஒரு தடவை மீட்டிங் வைப்பாங்க. அந்த மீட்டிங்கில் தான் ஏற்றுவாங்க இறக்குவாங்க. ஒரு ஆர்பிஐ கவர்னர் என்ன பண்ணார், அந்த ஆர்பிஐ மீட்டிங்கில் குறைக்காமல் ஒரு 5-6 நாள் கழிச்சு குறைச்சார். அப்போ வந்து நிறைய பேர் கேட்டாங்க, சார் நீங்கள் வட்டியை குறைப்பீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஷேர் மார்க்கெட்டில் பொசிஷன் எடுத்துருந்தாங்க, நீங்கள் வட்டியை குறைக்கல, அவங்களுக்கெல்லாம் லாஸ் ஆகிப்போச்சு, இப்போ போய் வட்டியை குறைக்கிறீங்களே அப்படின்னப்போ அதுக்கு சொன்னார், டோன்ட் ஃபைட் வித் ஆர்பிஐ அப்படின்னு சொன்னார். அப்போ தான் ரொம்ப ஃபேமஸாக சொன்னார், ஐ எம் ராஜன், ரகுராமராஜன் அப்படி எல்லாரையும் ஆர்பிஐ பாலிசியை எதிர்நோக்கி பங்குச்சந்தையில் பொசிஷன் எடுத்தவங்கள பார்த்து அவர் சொல்கிறார், நான் தான் ஹீரோ, நீங்களாம் காலி வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு. இது எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, இது 2 சைட்லையும் நடக்கும். எல்லாம் நல்லா இருக்குதுன்னும் போது கடைசி நேரத்தில் தான் உங்களுக்கு வந்து அது நல்லா இருக்குதுன்ற நியூஸ் வரும். அப்போ தான் நீங்கள் இப்போ வாங்கினீங்கன்னா பங்குகள் இறங்கிடும். அதனால் வந்து முதலீடும் சரி, வர்த்தகமும் சரி, 2மே வந்து ஒரு சுலபமான விஷயம் கிடையாது. 2த்துலையும் உங்களுக்கு எக்ஸ்பர்டைஸ் இருக்கணும், ஓரளவுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கணும். ஸோ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், என்னுடைய யூடியூப் சேனலில் நான் சொல்கிறேன் சில டெக்னிக்கல்ஸ்லாம். நான் கடந்த 2-3 வாரமாக நான் சொல்லிக்கிறேன், நிஃப்டி 24,970க்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா மார்க்கெட் பேரிஷ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒருவேளை அன்றைக்கி யாராவது ஷார்ட் அடிச்சிருந்தாங்கன்னா ஏதோ ஓரளவு ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு ஒரு ஷார்ட் அடிச்சிருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் இப்போ இறங்கி போச்சு. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா உலகம் முழுக்க பங்குச்சந்தைகள் இறங்குது. பட் நம்ம கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா தெரில, நான் காலையில் 8-9 மணிக்கு முன்னாடி ஷூட் பண்ணுறேன். கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா 60-70 பாயிண்ட் ப்ளஸ் காமிக்கிறாங்க. ஆனால் வெள்ளிக்கிழமை யாராவது ஷார்ட் அடிச்சிருந்தாங்கன்னா இன்றைக்கி மாட்டின்னு இருப்பாங்க. ஷார்ட் அடிக்கிறதாலும் சரி, லாங் போகிறதா இருந்தாலும் சரி, எந்த இடத்துல லாங் போகணும், எந்த இடத்துல ஷார்ட் போகணும் அப்படிங்கிறது ஓரளவுக்கு தெரியணும். ஸோ அதையெல்லாம் தான் நாங்கள் வந்து எங்கள் ஒர்க் ஷாப்பில் சொல்லித்தரோம். ஆனால் இது வந்து ஒர்க் ஷாப் ப்ரமோஷன் கிடையாது. ஏன்னா எங்கள் ஒர்க் ஷாப் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே அடுத்து எப்போ ஒர்க் ஷாப் பண்ணுவோன்றது எனக்கே தெரியாது.
ஸோ ஒரு இதை நம்ம பெருமையாக அப்பப்போ சொல்லிக்கணும் இல்லையா? அதுக்காக அதை கொஞ்சம் சேர்த்து சொல்லிடுறோம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதே போல் இன்னொரு தடவை என்னாச்சுன்னா 2009 2009 வந்து ஹங் பார்லிமெண்ட் வரும், யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்காதுன்ட்டு பங்குச்சந்தைகள்லாம் ரொம்ப வீக்காக இருந்தது. அதுவும் இல்லாமல் அப்போ லீமன் பிரதர் கொலாப்ஸ் வேறு வந்து, அதனால் வேறு பங்குச்சந்தைகள் ரொம்ப மோசமாக இருந்தது. ஆனால் திடீர்னு ஒரு எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி வந்ததுன்னா, காங்கிரஸுக்கு மெஜாரிட்டி, அதாவது காங்கிரஸ்னால் இண்டிவிஜுவலாக இல்லை, காங்கிரஸ் கூட்டணிக்கு மெஜாரிட்டி. அதுவும் கம்யூனிஸ்ட்டுங்களுடைய சப்போர்ட் இல்லாமே. ஏன்னா இப்போ கம்யூனிஸ்ட்லாம் வந்து நிறைய பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த நியூக்ளியர் டீலுக்கெலாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்ட்டுக்குமே ஒரு கொள்கை அளவில் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. பட் இருந்தாலும் ஒரு சூழ்நிலை வருது, பிஜேபியா காங்கிரஸா அப்படின்னு வரும்போது அவங்க பிஜேபி பக்கம் போக மாட்டாங்க, காங்கிரஸ் பக்கம் தான் வருவாங்க. இருந்தாலும் அது 1008 கண்டிஷன் போடுவாங்க, எல்லாம் பிரச்சனை வரும். அது என்னன்னா கம்யூனிஸ்டுடைய சப்போர்ட் இல்லாமல் காங்கிரஸ் மெஜாரிட்டி வந்த உடனே அதுக்கு அடுத்த நாள் திங்கக்கிழமை காலையில் எடுத்த உடனே 20% கேப் அப். அப்போ வந்து மார்க்கெட் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. 10 மணிக்கு ஓப்பன் பண்ணால் 10% அப்பர் சர்க்கியூட்டு, 10% ஏறிச்சுன்னா மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணுவாங்க. கிஃப்ட் நிஃப்டி வந்து அப்போ வந்து எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டின்னு சொல்லுவாங்க. அப்போ அது 20% அப்பில் இருக்குது. அப்போ இங்கே ஏன் வந்து விற்போம் 10%க்கு மேலே. ஸோ 10% கேப் அப் ஆச்சு. ஒரு 2-3 செகண்ட் தான், உடனே மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒரு 1 ஹவர் கழிச்சு திரும்ப மார்க்கெட் ஓப்பன் பண்ணாங்க, இன்னொரு 10% அப்பு, 20% அப்பு. அப்போ என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஒரே ஒரு லாட்டு ஷார்ட் அடிச்சு வச்சுருந்தார், மார்க்கெட் பேரிஷாக இருக்கன்ட்டு. அன்றைக்கி மறுநாள் ஒரு 2.5 லட்சம் ரூபாய் லாஸு, ஒரே ஒரு லாட்லேயே. அப்படின்னா பார்த்துங்க எவ்வளோ மோசமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து வர்த்தகம் உயர்ந்ததா அல்லது முதலீடு உயர்ந்ததா அப்படின்றதுலாம் வந்து அது உங்களுக்கு என்ன திறமை இருக்குது, எதில் திறமை இருக்குது அப்படிங்கிறத பொறுத்தது. கண்டிப்பாக வந்து வர்த்தகம் அப்படிங்கிறது மேலோட்டமாக பார்க்குறதுக்கு இது கொஞ்சம் ஈஸி மணி மாதிரி தெரியும். ஆனால் இது வந்து அவ்வளோ சுலபம் கிடையாது. இதுக்கு உண்டான தகுந்த நாலேஜ் நீங்கள் வளர்த்துக்குன்னு நீங்கள் பண்ணிங்கனால், எனக்கு தெரிஞ்சு எனக்கு வந்து முதலீடுன்றது வந்து அவ்வளோ பெரிய ஒரு ஈடுபாடு கிடையாது. அதில் எனக்கு திறமையும் வந்து அதிகமாக கிடையாது. அதனால தான் நான் வர்த்தகத்துக்கு வந்தேன். ஆனால் என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் ஒரு 1000 கோடி, 2000 கோடி, 5000 கோடி, 10,000 கோடி அளவுகள்லாம் வந்து முதலீட்டில் சம்பாரிச்சிடுறாங்க, வர்த்தகத்தில் சம்பாதிக்கலை. அதனால் உங்களுக்கு எதில் திறமை அதிகம் அப்படின்றத பார்த்து நீங்கள் அதை வந்து முதலீடு பண்ணணும். கண்டிப்பாக வந்து செபி ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா 93% பேர் வந்து பங்குச்சந்தையில் வர்த்தகத்தில் லாஸ் தான் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6% பேர் வந்து அவங்க சம்பாதிக்கிற காசு வந்து அவங்க எஸ்டிடி ஸ்டாம்ப் டியூட்டி கட்டுறதுக்கே சரியாக போகுது. ஒரு 1% பேர் தான் வந்து பங்குச்சந்தையில் வர்த்தகத்தில் லாபத்தோடு இருக்கிறாங்க. ஆனால் முதலீட்டாளர்களுக்கு அப்படி ஒரு டேட்டா வந்து கொண்டு வர முடியாது. ஏன்னா முதலீட்டாளர் இன்றைக்கி முதலீடு பண்ணிட்டு 5 வருஷம் கழிச்சு கூட விற்பாங்க. ஸோ ஒரு வருஷத்தில் எவ்வளோ லாபம் பண்ணாங்கன்ற டேட்டா கண்டுபிடிக்கிறது கஷ்டம். வர்த்தகத்துலேயும் சரி, ஏற்கனவே வந்து ஆப்ஷன் பையர் எவ்வளோ பண்ணுறாங்க, ஆப்ஷன் செல்லர் எவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்ற பிரேக்கப்லாம் நமக்கு இல்லை. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆப்ஷன் பையர்ஸ் வந்து பெருமளவு லாஸ் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து வாய்ப்புகள், அவங்க பெருமளவு லாபமும் பண்ணுவாங்க. ஸோ இப்படியும் இருக்குது, அப்படியும் இருக்குது. ஆனால் பெரும்பாலும் ஒரு கேம்லிங் மாதிரி தான். ஏதாவது ஒரு கேம்லிங் போவாங்க, அப்படி ஒரு பல மடங்கு சம்பாரிச்சுருவாங்க. ஆனால் அந்த தொடர்ந்து அந்த சூதாட்டத்தில் ஈடுபட்டு எவ்வளோ சம்பாதிச்சா மொத்தத்தையும் விட்டுருவாங்க. ஓவர் லாங்கர் பீரியட் ஆஃப் டைமில் வந்து சூதாட்டம் பண்ணுறவங்க வந்து ஜெயிக்க முடியாது. ஸோ அதுதான் என்னுடைய இது. இப்போ ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள். என்ன பண்ணுவாங்க அந்த காலத்தில் வந்து இல்லீகல் தான், பட் ஆனால் நடக்குது சென்னையில் பல இடங்களில். இந்த மணமகிழ் மன்றம் அப்படி இப்படின்னு ஒரு லைசன்ஸ் வச்சுருப்பாங்க. அங்கே வந்து சீட் ஆடுவாங்க. அது எப்படி சீட் ஆடுவாங்கன்னா 10 பேர் உட்காருவாங்க, ஆளுக்கு 100 ரூபாய் எடுத்து டேபிளில் வைப்பாங்க. எவ்வளோ ஆச்சு? 1000 ரூபாய் ஆச்சு. ஜெயிக்கிறவங்களுக்கு அந்த 1000 ரூபாய் போயிடும். ஆனால் அந்த 1000 ரூபாயும் ஜெயிக்கிறவங்களுக்கு போகாது, 100 ரூபாய் அந்த கிளப்புக்கு போயிடும். ஏன்னா அவங்க அந்த கிளப்புக்கு வாடகை, கரண்ட் பில்லு, டீ காஃபி செலவு அதெல்லாம் இருக்குல்ல, அவங்களுக்கு ஒரு லாபமும் வேணும்ல. ஸோ ஆளுக்கு 100 ரூபாய் டேபிளில் வைப்பாங்க 10 பேர், 1000 ரூபாய். அதில் 100 ரூபாய் கிளப்புக்கு போயிடும், மீதி 900 ரூபாய். ஸோ ஜெயிக்கிறவங்களுக்கு அந்த 900 ரூபாய் போயிடும். இப்போ ஒருத்தர் போவார், இன்றைக்கி 100 ரூபாய் எடுத்துன்னு போவார், ஜெயிச்சிருவார், 900 ரூபாய். ஆஹா, நான் 9 மடங்கு லாபம் சம்பாரிச்சேன் அப்படின்வார். ஆனால் ஜெயிச்சிட்டாத்தோடு அந்த கிளப்பு பக்கமே தலை வைக்காமல் இருப்பாரா? கிடையாது, மறுநாளும் போவார். அப்போ என்னாகும், தொடர்ந்து ஒரு 10 ஆண்டு காலத்துக்கு அவங்க விளையாடுறாங்கன்னு வச்சுப்போம். ஒரு 1 லட்சம் தடவை விளையாடுறாங்கன்னு வச்சுப்போமே.
ஸோ 1,00,000 தடவை விளையாடுறாங்கனாக்கா, சராசரியாக பார்த்தீங்கன்னா, ஆளுக்கு 10,000 தடவை ஜெயிப்பாங்க. அதுதான் வந்து மேக்ஸ் சொல்லுது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது, ப்ராபபிலிட்டி சொல்லுது. இது என்ன நடக்கும்னா, ஓவர் எ லாங்கர் பீரியட் ஆஃப் டைம் 10 பேர் வந்து தொடர்ந்து சீட் ஆனாங்கன்னா, ஓவர் எ லாங்கர் பீரியட் ஆஃப் டைம் வந்து எல்லாரும் ஈக்குவலாக தான் ஜெயிப்பாங்க. நோ லாஸ், நோ ப்ராஃபிட்டில் தான் இருப்பாங்க. ஆனால் இந்த ஒரு தடவையும் ரூ. 100 வந்து கிளப்புக்கு போயிடுது. ஸோ இவங்க வந்து ஒரு 1,00,000 தடவை இந்த மாதிரி இவங்க விளையாடினாங்கன்னா, 1,00,000 இன்ட்டு ரூ. 100 அது கிட்டத்தட்ட ரூ. 1,00,00,000 வந்து கிளப் ஓனருக்கு போயிடும். 1,00,00,000 கிளப் ஓனருக்கு லாபம் கிடையாது. அது வேற விஷயம். அவர் கரண்ட் பில்லு, எலக்ட்ரிசிட்டி, இது வாடகை, அதை விட்டுருவோம். நம்ம அதை பற்றி பேச வேண்டாம். ஆனால் தொடர்ந்து வந்து 10 ஆண்டு காலம் இவங்க எல்லாருமே சீட் ஆனாங்கன்னா, கடைசியில் எல்லாருமே ரூ. 10,00,000 லாஸில் தான் இருப்பாங்க. ஸோ அதனால தான் எப்பவுமே வந்து சூதாட்டம் பக்கம் போகாதீங்க. சூதாட்டத்துக்கு இணையான பல விஷயங்கள், ரம்மி ஆன்லைன் ரம்மி, அப்புறம் இந்த ஆப்ஷன் பையிங்கு, இதெல்லாம் வந்து ஒரு சூதாட்டத்துக்கு இணையான ஒரு விஷயங்கள் தான். இதெல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு புரோக்கிங் கம்பெனி இருக்குது இந்தியாவில், நம்பர் 1 புரோக்கிங் கம்பெனி. அவங்களுடைய லாபம் வந்து 4,000 கோடி. ஏன்னா அவங்க புரோக்கர் வேலை செய்கிறாங்க. பங்குகளை வாங்குறவங்க விற்கிறவங்கிட்ட ரூ. 10 ரூ. 20 வாங்குறாங்க. அதில் அவங்க 4,000 கோடி ரூபாய் லாபம். ஏதாவது ஒரு வர்த்தகரோ அல்லது யாராவது ஒரு முதலீட்டாளரோ ஒரு வருஷத்தில் 4,000 கோடி சம்பாரிச்சு கேள்விப்பட்டுக்கிறீங்களா? ஸோ அதான் இங்கே இந்த வர்த்தகன்றவர் வந்து கிளப் ஓனர் மாதிரி. நீங்கள் அதிகமாக வர்த்தகம் பண்ண கவர்மெண்ட்டுக்கு லாபம், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு லாபம், ஏன்னா ஸ்டாம்ப் டியூட்டி கிடைக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு லாபம், செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் கிடைக்குது, புரோக்கருக்கு லாபம், புரோக்கரேஜ் கிடைக்குது, அந்த புரோக்கரேஜுக்கு ஜிஎஸ்டி, அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சந்தோஷம். இப்படி எல்லாரும் நல்லா இருப்பாங்க. கடைசியில் நீங்கள் நல்லா இருப்பீங்களான்னு கேட்டிங்கனாக்கா, அதுக்கு பதில் நீங்கள் தான் சொல்லணும். ஸோ தகுந்த எக்ஸ்பர்டைஸ், தகுந்த இது நாலேஜு எல்லாமே இருந்து நீங்கள் பண்ணிங்கனால் நீங்கள் முதலீடுலையும் நல்ல லாபம் பார்க்கலாம், வர்த்தகத்துலேயும் நல்ல லாபம் பார்க்கலாம். எதுவுமே இதுதான் உயர்ந்தது, இதுதான் தாழ்ந்தது அப்படின்னு வந்து எதையுமே வந்து நம்ம பார்க்கக்கூடாது. செய்யும் தொழிலே தெய்வம், அதில் திறமைதான் நமது செல்வம் அப்படின்னு பண்ணிங்கன்னா நீங்கள் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ பார்ப்போம். இன்றைக்கி வந்து கிஃப்ட் நிஃப்டி கொஞ்சம் பாசிட்டிவாக காமிக்கிறாங்க. 24,500க்கு கீழே போகாமல் பங்குகள் வர்த்தகம் நடந்தால் அது புல்ஸ் வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கலாம். 24,500க்கு கீழே நிஃப்டி க்ளோஸ் ஆச்சுனால் அடுத்த சில வாரங்களுக்கு பங்குகள் இன்னும் பேரிஷாக இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.